ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அட்வென்ச்சர் வித் ஜோன்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே ஒன் ஆஃப் த ரொம்ப ஃபேமஸான ஃபிஷ் மார்க்கெட், அதாவது நம்ம சென்னையில் இருக்க காசிமேடு மீன் மார்க்கெட்டில் தாங்க இருக்கோம். இது ஃபிஷ் மார்க்கெட் மட்டும் கிடையாது, ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஃபிஷ்ஷிங் ஹார்பர். நம்ம சென்னையில் ராயபுரத்தில் இருக்க இந்த காசிமேடு மீன் மார்க்கெட் தான் இப்போ இருக்கோம். ரொம்பவே ஃபேமஸ். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன மாதிரியான மீன் வெரைட்டிஸ் கிடைக்கும், என்ன டைமில் நம்ம இங்கே வரணும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மீனுடைய ரேட்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ஒரு ட்ரோன் ஷாட்டு. உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த இது எல்லாமே இருக்குதுங்க, ஸ்ட்ரீம் போட்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது விசைப்படகுகள்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, எல்லா விசைப்படகுகளும் இருக்குது. ஸோ ஓகே, வாங்க நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் உள்ள வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, என்ன டைமில் வரணும். காசிமேடு மீன் மார்க்கெட் நீங்கள் வர பெஸ்ட்டு டைம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 4 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா பெஸ்ட்டான டைம் இது. ஏன்னா பெரிய க்ரௌட் இருக்காது, மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து இறங்குங்க. அந்த விசைப்படுகுகளில் வந்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இறங்கும், நீங்கள் வாங்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 3 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம வந்து ஒரு 4 to 7 காலில் வந்தோன்னா வாங்கலாம். இங்கே மீன் வெரைட்டி என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக எல்லா மீன் வெரைட்டியும் கிடைக்கும். அதை தவிர்த்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஸ்ட்ரிங் ரே, அதாவது திருக்க மீனுன்னு சொல்லுவாங்க, திருக்க மீன். அதுக்கப்புறமா நண்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லா சைஸ்லேயுமே கிடைக்கும். சின்ன சைஸ்லேருந்து பெரிய எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நண்டு வரைக்குமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக சூப்பராக கிடைக்குது. அதுக்கப்புறமா சாதா எறா, சின்ன பொடி எறாலேருந்து பெரிய சைஸில் இருக்க அந்த சிங்க எறான்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த சிங்க எறா முதற்கொண்டு இங்கே கிடைக்குது. ஸோ இப்போ இந்த பொடி எறாஸ்லாம் இங்கே ஆல்ரெடி போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அந்த கூறு மாதிரி போட்டிருக்காங்க. கூறு வந்து இங்கே 100 ரூபா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், ஸ்குவிட் இருக்குது. இது எல்லாமே இப்போ இந்த மாதிரியான இருக்கிறது எல்லாமே வந்து கூறு ரேட் தான். ஸோ அந்த கூறு 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா அப்படின்னு கேட்டு நம்ம பேசிவிட்டு வாங்கிட்டு போக வேண்டியது தான். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இந்த இது இருக்குது பார்த்திங்களா, வித்தியாசமாக அந்த மீன் மாதிரி பொண்ணு நான் காமிச்சேன் பார்த்திங்களா, அதுவுமே வந்து ஒரு எறா வகையை சேர்ந்தது தான். ஜென்ரலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பயங்கரமாக கோல்டு இருக்க சமயத்தில் வந்து அந்த ப்ரான்ஸை வந்து பண்ணி கொடுப்பாங்களாம். கோல்டு வந்து பயங்கரமாக போயிடுமா. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், பஃபர் ஃபிஷ் இருக்குது. இந்த பஃபர் ஃபிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக ஆக்சுவலாக வந்து அது தண்ணி விட்டு வெளியே எடுத்துட்டோன்னா வாய் ஃபுல்லாக அதுவே வந்து அந்த காற்று ஃபுல்லாக ஊதி பெருசாகும். ஸோ இப்போ இந்த மீன் ரேட்டிங்கை எப்படி நம்ம வாங்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஜென்ரலாக நீங்கள் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா இங்கே பார்கெயின் பண்ணணுங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சாதா மீன் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 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 வஞ்சரமே எடுத்துக்கலாமே. ஒரு 2 கேஜி வஞ்சர மீனை வந்து எப்படி வந்து அசால்ட்டாக வந்து ஒரு 2000 ரூபா 2500 சொல்லுவாங்க ஸ்டார்டிங்கில். நீங்கள் கேட்குறது வந்து ஒரு 1000 ரூபா, அதாவது 1.5 கேஜி 2 கேஜி இருக்க மீனை வந்து நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா கேட்டிங்கன்னா, அப்படி இப்படி குறைஞ்சி ஒரு 1500 அப்படின்ற அந்த ரேட்டுக்கு வருவாங்க. வஞ்சரம் 1.5 கேஜிலேருந்து 2 கேஜி இருக்க வஞ்சரத்தை வந்து நீங்கள், அதாவது 2 கேஜிக்கு மேலே இருக்க வஞ்சரத்தை வந்து 1250 அப்படின்ற ரேட்டில் நீங்கள் வாங்கலாம். 2.5 கேஜிக்கு மேலே இருக்க வஞ்சரத்தை. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா நம்மளுமே வந்து மீன் வாங்கியிருந்தோம். நம்ம வந்து ஒரு 2.5 கேஜி இருக்க வஞ்சரத்தை வந்து 1250 வாங்கினோம். வெளியவே வந்து க்ளீனிங்கும் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல போய் நம்ம வந்து க்ளீனிங்கும் பண்ணிவிட்டு க்ளீனிங்க்கு ஒரு 40 ரூபா கொடுத்தோம். ப்ளஸ் எறாவும் வாங்கினோம். எறா வந்து இந்த மாதிரி நார்மல் எறா வாங்கலை, டைகர் ப்ரான்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. ஸோ டைகர் ப்ரான்ஸ் தான் நம்ம வாங்கினோம். அந்த டைகர் ப்ரான்ஸ் வந்து ஒரு கூறு வாங்கினோம். கூறு கொட்டி வச்சுருந்தாங்க. நம்ம ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கினோம். நல்லா பெரிய பெரிய சைஸில் இருந்துச்சு. ஸோ அதுவுமே தான் நம்ம வாங்கினோம். இவங்க பாருங்கள், இது வந்து சங்கரா மீன். ஸோ இங்கே இந்த இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இவங்க வந்து கூடக்கூடியாக தான் தர்றாங்க. இது வந்து சங்கராவை ஜென்ரலாக வந்து நார்த்தன் ஸ்னாப்பர்னுவாங்க. இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெட் ஸ்னாப்பர். இந்த பெருசாக ரெட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா, அது ரெட் ஸ்னாப்பர். ரெண்டுமே ஒரே வகையை சேர்ந்தது தான். ஹவவர் இது வந்து ஸ்னாப்பர் வெரைட்டிஸ் இது எல்லாமே. ஸோ பாருங்க, இவங்க எல்லாமே வந்து ஜென்ரலாக அந்த கூடக்கூடியாக தான் விற்கிறாங்க. வஞ்சரம், அதுக்கப்புறமா ஷீலா, இந்த மாதிரி பெரிய பெரிய மீன் வாங்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து மீன் கணக்கில் வாங்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த பால் சோறா இருக்குது பார்த்திங்களா, இந்த பால் சோறா வந்து பயங்கர ஹெல்த்தியாங்க. அந்த அக்கா சொன்னாங்க, ஆக்சுவலாக இது வந்து 4 மீன் இருந்துச்சு. அவங்க வந்து 700 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் வந்து நீ விலையை கேளுப்பா, நீ எனக்கு தெரிஞ்சு அசால்ட்டாக வந்து ஒரு 350 ரூபா 400 ரூபாய்க்கு வாங்கலாங்க. ஸோ மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் வந்து என்ன டைமுக்கு வரணுன்றதும் தவிர்த்து
எந்த நாள் வரணுன்றது ஒரு முக்கியமான மேட்ருங்க. ஏன்னா சண்டே டைம்லனா வந்தீங்கன்னா செம்ம டிமாண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பையிங் நிறைய பேர் வாங்குறனால வந்து உங்களுக்கு மீனுடைய ரேட்டுமே அதிகமாக இருக்கும். நீங்கள் மற்ற நாளில் வந்தீங்கன்னா மீனுடைய ரேட் ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாட்டர்டே தான் வந்திருந்தோம். ஸோ சாட்டர்டே வரும்போது மீனுடைய ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து டிசம்பர் மாதம் இது. நிறைய பேர் மாலை போடுற சீசன், நிறைய பேர் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிஷ் ரேட்லாம் கம்மியாக இருக்கும். ஜென்ரலாக சண்டேஸ்லாம் வந்தீங்கன்னா நல்லா மீன் ரேட்லாம் அதிகமாகவே இருக்குங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நல்லா இந்த பாருங்கள், நான் அந்த சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ப்ரான் வெரைட்டின்னு சொல்லிட்டு, அந்த டைகர் ப்ரான் வெரைட்டிஸு அதுதான் அந்த அந்த பக்கம் ஓரமாக இருக்கிறது தான். குழந்தைங்களுக்கு கோல்டுக்கு வந்து அந்த அண்ணா அதை தான் சொல்லிகிட்டு இருந்தார். குழந்தைங்களுக்கு வந்து கோல்டெல்லாம் இருக்கும்போது அதை வாங்கி கொடுத்தோன்னா கோல்டெலாம் சும்மா பிச்சுக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ பாருங்கள், நீங்கள் பிளான் பண்ணி என்ன எப்படி வாங்குறீங்க அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணி சூப்பராக நீங்கள் வாங்குங்க. ஓகே, இந்த பாருங்கள் பெரிய பெரிய இதுங்க அது வஞ்சிரம். நம்ம இந்த வஞ்சிரம் ஆக்சுவலாக இவங்ககிட்ட தான் நம்ம வஞ்சிரம், இந்த அக்கா கிட்ட தான் நம்ம வஞ்சிரம் வாங்கினோம். நம்ம வாங்கினது வந்து என்ன ரேட்டில் வாங்கினோம் பார்த்தீங்களா, தான் ஆல்ரெடி சொன்ன பாருங்கள் 1250 ரூபான்னு வாங்கினோம். இங்கே பாருங்கள் அப்படியே அந்த பக்கம் வந்து அந்த கார்னர்லேருந்து ஃபுல்லாகவே வந்து போட் வர வர அந்த விசைப்படுகைகள் வர வர அங்கேருந்து இறக்கி எடுத்துகிட்டு வருவாங்க. ஷீலா இது எல்லாமே இந்த கூடைங்க எல்லாமே வந்து இதுதான் நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கினோம். தலைவன் நம்ம வாங்கின மீன் இது 2.5 kg இருந்திருக்கும். இந்த மீன் ஏதோ வித்தியாசமாக சொன்னாங்க, இது பேர் நாக்கு அப்படின்னாங்க. தெரில, நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா அந்த மீனை சாப்பிட்ருந்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து இங்கே வந்து மீன்லாம் என்ன ரேட்டுக்கு வாங்கணும், என்ன டைமில் வாங்கணும்னு உங்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதுதான் பாருங்கள், டைகர் ப்ரானுடைய வெரைட்டி தான் இது. இது எல்லாமே வந்து இந்த கூறு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க 500 ரூபான்னுவாங்க, 600 ரூபான்னுவாங்க. நீங்கள் 200 ரூபாய்க்கு இந்த கூரை கேட்டாலுமே வந்து அவங்க எக்ஸ்ட்ரா தர ரெடியாக தான் இருப்பாங்க. அதான் சொல்கிறேன், டிமாண்டை பொறுத்துங்க. சண்டே டைம்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் சாட்டர்டேவே வந்து காலைல சொன்ன மாதிரி தான் வந்து வாங்கிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் அழகாக வாங்கி சண்டேக்கும் நீங்கள் வச்சுக்கிட்டு சூப்பராக இது பண்ணலாம். டைகர் ப்ரான்ஸ் இது. திருப்பி வஞ்சரம் இங்கே பாருங்கள், பாம்பரேட்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதாவது வவால் அதுவுமே வந்து நல்ல ரேட்டுக்கு தான் வந்துச்சு. இங்கே பாருங்கள் பெரிய வவால் பாருங்கள், நல்ல செம்ம சைஸ் வவாலுங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரைக்கு ஜென்ரலாகவே வந்து இந்த இதெல்லாம் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இவங்ககிட்ட தான் வந்து இது வாங்கினோம், சிங்க எறா வாங்கினோம், இந்த டைகர் ப்ரான்ஸ் வாங்கினோம். வாங்கிட்டு அதை வெளியே எடுத்துகிட்டு போய் க்ளீனிங்க்கு கொடுத்தோம். வெளியே ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அதை. ஸோ அவ்வளோதாங்க, ஃபுல்லாக நல்லா ஒரு ரவுண்ட் அடித்தோம். சூப்பராக மீன் வாங்கினோம். வீட்டுக்கு போய் நல்லா சமைச்சு சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் நான் சொன்ன மாதிரி தான் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணிவிட்டு சண்டே மட்டும் வராதிங்க. ஃப்ரைடேவோ இல்லை சாட்டர்டேவோ வந்து சூப்பராக மீன்லாம் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து சரியாக எடுத்துகிட்டு போகலாம். அது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நிறைய பேருக்கு ப்ரொமோட் ஆகும். இந்த பாருங்கள் அப்படியே ஒரு ஈகிள் ஐ ஷாட் எப்படி இருக்குது காசிமேடு இந்த துறைமுகம் அப்படின்றதான். நீங்கள் அந்த பக்கம் ஃபுல்லாக கடலுக்கும் இதுக்கும் செப்பரேட் பண்ணி ஃபுல்லாக இது மாதிரி தடுப்பு மாதிரி போட்டிருக்காங்க. தூரத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன போட்ஸுமே வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பெரிய போட்டுங்க எல்லாம்